சவுக்கு சங்கர் மீதான சமீபத்திய தாக்குதல் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திரமான கருத்து உரிமைக்கு நேர்ந்துள்ள இத்தகைய அச்சுறுத்தல் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது. மார்ச் 24, 2025 அன்று சென்னையின் கீழ்ப்பாக்கில் உள்ள சவுக்கு சங்கரின் வீட்டுக்கு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்தனர். அவர்கள் வீட்டில் இருந்த சங்கரின் தாயாரை தவறான முறையில் பேசியுள்ளனர். வீட்டிற்குள் புகுந்தவர்கள் கழிவுநீர் மற்றும் மலம் கலந்த நீரை வீடு முழுக்க தெளித்தனர். சங்கரின் தாயார் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து சவுக்கு சங்கர் கூறுவதாவது: இந்த தாக்குதலில் காவல்துறை இணைந்து செயல்பட்டதாகவும் இது திட்டமிட்ட ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கிறார். மேலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே. செல்வபெருந்தகை இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதலா என சமூக ஊடகங்களில் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். பல அரசியல் தலைவர்களும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது நியாயமான விசாரணை நடைபெறுவதற்கான வழியை ஏற்படுத்தும் என பெரும்பாலான மக்கள் நம்புகின்றனர். இந்த தாக்குதல் சமுதாயத்தின் பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும் தனிநபர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. சவுக்கு சங்கர் விவகாரம் பத்திரிகையாளர் மற்றும் கருத்துரிமை பாதுகாப்பு தொடர்பான புதிய வழிமுறைகளை உருவாக்க வழிவகுக்குமா என்பது தமிழகத்தின் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள். சுதந்திர கருத்துரிமைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிரவும்.